பீகாரில் நடக்குது. அங்கே அரசு சரியாக நடக்கோ தப்பாக நடக்கோ அது ரெண்டாவது பிரச்சனை. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே பிராந்தி கடை குடியை நிறுத்திட்டாங்க. உள்ள அரசே நிறுத்திடுச்சு, கடை கிடையாது. அந்த ஜனங்க பிழைக்கலையா? அந்த அம்மா வந்துச்சு, நான் படிப்படியாக அடைக்கிறேன்னு சொல்லிட்டு போச்சு. அந்த அம்மா படிப்படியாக ஏறி போயிடுச்சு. இவன் வந்தவொடனே நான் ஒரே வருஷத்தில் கையெழுத்து போட்டு இழுத்து மூடிடுவோம்னா, இவன் ஒரே வருஷத்தில் எப்படின்னா இப்படி இருக்கிற கடையை இப்படி திருப்பி வச்சுக்கிட்டான். இது ஹைவேயில் பூரா கடை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ஹைவேயில் இருக்கிற பெராந்தி கடையெல்லாம் இப்போ ஹைவே ரோட்டை பார்த்து இருக்காது, இப்படி திருப்பி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஹைவே ரோட்டில் இல்லை. வருஷத்தில் ஏதாவது 10 கடையை நாங்கள் மூடிடுவோம்னு சொன்னாங்க. வருஷத்துக்கு இப்போ 100 கடை திறந்துருக்குறாங்க. புரியுதா? அப்போ என்ன ஆகும்? இப்போ சொன்ன மாதிரி தீபாவளின்னு நம்ம எல்லாம் பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்கோம். மெல்லு வேலைக்காரங்களுக்கு போனஸ் கிடச்சிருக்கு. இவங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கெல்லாம் நான் 18% போனஸ் கொடுத்துட்டேன். எல்லாம் விளம்பரப்படுத்தியிருக்கிறாங்க, கொடுத்துட்டாங்க. இவன் கொடுத்தது போக எக்ஸ்ட்ரா 2000 3000 தான் இப்போ இவங்க செலவு பண்ணி பிராந்தி கடையில் திருப்பி கொடுத்துருக்காங்களே தவிர, போனஸ் வாங்கணும், நாங்கள் சம்பளம் ஹெவியாக வாங்கணும்னு அதை எவனாவது வீட்டுக்கு உபயோகப்படுத்தியிருக்கானா அப்படின்னா இல்லை. போன வருஷம் தீபாவளியை விட இந்த வருஷம் 20% அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கான். காலையில் இதில் சொல்கிறான் கவர்மெண்ட்டு 20% எக்ஸ்ட்ரா. இப்போ இவங்க எப்படி மக்களை காப்பாற்றுவாங்க? இவனும் அவங்க பின்னாடி தான் ஓடுறான், நாசமாக போகிறதுக்கு. இவன் பின்னாடி அவனெல்லாம் கோட்டர் வாங்கிட்டு பிடிச்சிட்டு ஆட்டம் போட்டு சொல்கிறான்னா அவங்ககிட்ட எல்லாம் ஓடுறான். தீபாவளிக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 6 12 3 18 தொகுதியோ 20 26 27 தொகுதி நினைக்கிறேன். 26 தொகுதி அதை கணக்கு சொன்னாங்க. 26 தொகுதிக்குள்ள இந்த ஒரு வாரத்துக்குள்ள 160 கோடி செலவு பண்ணிக்கிறாங்க. அதாவது அரசியல்வாதி தேர்தல் அறிவிச்சா தானே உங்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் வரும். தீபாவளிக்கு உங்களுக்கு கருணை அடிப்படையில் செய்கிறோம்னு சொல்லி அரிசி பருப்பு சேலை வேஷ்டி அதுக்குள்ளே கவரும் வச்சு நான் ஐஸ் அப்படி யாரும் தடை பண்ண முடியாது இல்லையா? வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. புரியுதா? இன்னும் கேட்கலாம். அளவு அரிசி பைக்குள்ள 2 பாட்டில் வச்சு கொடுத்தாச்சு தீபாவளி. சரி, நமக்கு இன்னைக்கு இவ்வளவு கொடுக்குறானே திடீர்னு, இவன் எதை வச்சு கொடுக்குறான் அப்படின்னு நம்ம சிந்திச்சிருக்கோமா? இல்லையா? இந்த அதை பார்த்து விருதுநகர் மாவட்டத்தில் ஒருத்தர் 20 கோடி செலவு ஒரு பகுதியில், அவருக்கான பகுதியில். அவர் தேர்தலுக்கும் அவர் கட்சியில் அவருக்கு சம்மந்தப்பட்ட கட்சியில் எனக்கு ஏன் தொகுதிக்கு மொத்தம் 40 கோடி கட்சியிலேருந்து கொடுத்துருந்து வர கேட்டு வாங்குறது சண்டையும் போட்டு. சரி, நம்ம மக்கள் புத்திசாலியாக இருந்து சரி, நான் இது நம்ம ஊரில் திருவிழா வந்தது மாதிரி தானே, ஏதோ ஒரு திருவிழா வருது, கொண்டாங்கடா எல்லா பேரும் வாங்கிக்கிட்டு
எவனாவது அப்பாவி செப்பை எவன் இருக்கான்னு அவனுக்கு ஓட்ட போடுவாங்களா? அதுவும் செய்ய மாட்டான். அதுவும் செய்ய மாட்டான். அவன் எவன்கிட்ட வாங்கி தின்னானோ அவனுக்கே ஓட்ட போட்டு போயிடுவாங்க. அவன் அதை நோக்கி தானே கொடுத்துட்டு இருக்கிறான். 26 தொகுதிக்கு 160 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள. அவனே உங்க மேலே பாசத்து மேலே அவன் இருக்கான் இல்லை. வருதுன்னா நாமளும் எல்லாரும் என்னென்ன வாயை பிறந்துட்டு வாங்குறதுக்கு தானே இருக்கு. உண்மைதான்யா. இலவசமாக என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. அங்கத்தானே இருக்கிறோம். அதுக்கு ஒரு குரூப் சொல்லி மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன், அதனால நீங்க வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. அப்படிதான் ஐயா சொல்லுதாங்க. புரியுதா? அது முட்டாள்தனமான பிரச்சாரம்னு சொல்லுவேன். இப்போவே அவன் 160 கோடி செலவு பண்ணியிருக்கான் ஒரு மனுஷன். இந்த 26 தொகுதிக்கு அவன் தான் தேர்தல் பொறுப்பாளர் அந்த கட்சியில். சரியா? அதனால் அவன் பொறுப்புகளில் இருக்கிற அந்த 26 தொகுதியும் வந்து செய்தி வைக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு செலவு பண்ணுறான். அவன் செலவு பண்ணுறவன் இதை 3 மடங்காக எடுக்கிறதுக்கு பார்ப்பானா, விட்டுட்டு போவானா? எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்கய்யா. வியாபார யுக்தியில் தானே இருக்காங்க. அப்போ நம்ம இதை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோம் இல்லையா? சிந்திக்கிறது இல்லை தான். இப்படி நம்மளை எதெல்லாம் நம்மளை கொடுத்து சிக்க வச்சு சிந்தனைக்கு வர மாற்ற விடாமல் நம்மளை கொண்டு போய் தள்ளிட்டு வர்றாங்க. டோட்டலாக அது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 20 வருஷத்தில் ஏன் நமக்கு சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்கன்னா, இனி 10 வருஷத்தில் மொத்த இந்தியாவும் வந்து கார்பரேட் கம்பெனிக்குள்ள போயிடும். மேக்சிமம் கார்பரேட் கம்பெனி போயிடும். அடுத்த அந்த 10 வருஷத்தில் அவன் நிர்ணயம் பண்ணி நம்மளை வந்து வசப்படுத்துறதுக்கு அவனுக்கு 10 வருஷம் தேவைப்படும். அவங்க வீகப்படி இது பண்ணுறதுக்கு இப்படி ஐயா சிறிய சிறிய தானே வருவான், ஒரே நேரமாக மாற்ற மாட்டாங்க. 10 வருஷம் ஆகிடும். அதுக்கு எல்லாம் கைவசப்படுத்திடுவான். கைவசப்படுத்தி அவனை வந்து நம்மளை அவன் இதுக்குள்ளே லாக் பண்ணுறதுக்கு அவனுக்கு 10 வருஷம் தேவைப்படும். அதுதான் இப்போ 20 வருஷம் உங்களுக்கு சொல்கிறது. 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம சோறு சாப்பிட்றதே பெரிய கஷ்டம். ஒரு காலத்தில் நெல்லிச்சோறுனா எங்கே இருக்குன்னு தேடணும் இல்லையா? அந்த இடத்துக்கு தள்ளப்படும். திட்டமிட்டு செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிரபலமான விவசாய பகுதிகளை பூரா இன்னைக்கு கையகப்படுத்துகிறான் வடநாட்டுக்காரன். கார்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கு தான் கையகப்படுத்தி கொடுக்காங்க. தஞ்சை பகுதி ஃபுல்லாக வந்து அது என்னமோ எடுக்க போகிறோம்னு சொல்லி, அது என்ன சாமி பூமிக்குள்ள எடுக்கிறாங்க. அகழ்வாராய்ச்சி அப்பா, அகழ்வாராய்ச்சி இது பண்ணுறது. இதை வச்சு எல்லாம் டெஸ்ட் எடுத்து தஞ்சை பகுதியில் விளையக்கூடிய ஏரியா போல தான் ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மக்கள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் விவசாய நிலத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்போ அங்கே விவசாயம் எதுவும் பண்ண விட மாட்டாங்க இல்லையா? அதை எடுத்துட்டு அதை எடுக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு கிட்டத்தட்ட இப்போ இந்த இடத்துல ஒரு கிணறு போட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சுற்றளவு 3 கிலோமீட்டர் எதுக்க பண்ண முடியாது. அது மாதிரி 100கணக்கான கிணறுக்கு டெஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்க. புரியுதா? அப்போ எங்கே விளைய வைக்கிறது, எப்படி சாப்பிட்றதுயா? அது இந்த மாதிரி மகாதான் தொட்டியில் போடுறதுக்கு விதை கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு விதமான கார்பெட்டு சூழ்ச்சி தான். மாடியில் விவசாயம் இதை ரொம்ப நாளாக சொல்கிறாங்க மாடி தோட்டம்னு. நிறைய பேர் இதை கேட்டு ஆமாம் இந்த மாதிரி நான் மாடியில் போட்டு பாருங்க, தக்காளி பழத்துக்கு கத்திரிக்காய் காய்ச்சிருக்குன்னு வேற வீடியோ எடுத்து வேற காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இப்படியே பண்ணிட்டாங்கன்னா மாடியில் வைக்கிறதுனால மண் வேணும்ல, இருக்கிற மண்ணெல்லாம் இது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஐயா? ஜப்பானில் மற்ற சில கண்ட்ரிகளில் நிலப்பரப்புகள் வந்து கம்மி, தனிப்பரப்புகள் அதிகமாக இருக்குது. சராசரி இதில் பண்ண முடியாது. அவன் சுயநிலத்துக்காக மேலே வச்சு பண்ணி அவன் பிழைக்கிறான்.
இங்கே எங்கே பண்ண முடியும்? அதை கொண்டாந்து திணிக்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ நம்மக்கிட்ட வந்து வர்றதெல்லாம் விதை இல்லாத பண்டமாக கொண்டாந்து சேர்க்குறாங்க. ஹைப்ரிடா ஹைப்ரிடாக கொண்டு வர்றாங்க. நீ விவசாயம் பண்ணணும்னா விதைக்கு அவனை தேடி தான் போகணும். ம் நீங்கள் விதை அதில் இருந்தால் தானே. ஆமாம். புரியுதா? நீ அடுத்து ஒரு அரை ஏக்கரா வேணும்னா அவனை தேடி தான் போகணும். விதைக்கு விதையும் கொடுத்து விடுவான், விதைக்குள்ள நோயவும் சேர்த்து கொடுத்து விடுவான். திரும்ப அதுக்கு உரம் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட தான் போகணும். நோய்க்கு புழு அதில் உருவாகிற மாதிரி விதையை அவனே கொடுத்து விடுவான். நம்ம போட்டு அது நல்லா வர்றது நல்லா வரக்கூடிய டயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புழு உருவாகி தானாக அதை போய் கட் பண்ணணும், நோய் எடுக்கும் பண்ணி அதுக்கு அதை அழிக்கிறதுக்கு அவன்கிட்ட தான் மருந்து வாங்கணும். அதுக்கு மருந்து அவங்ககிட்ட தான் இருக்கும், நம்மகிட்ட இருக்காது. புரியுதா? இப்படியெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அடிப்படையிலையும் ஒரு திட்டத்தை வச்சு கார்பரேட் கம்பெனிக்காரன் ஒட்டுமொத்தமாக நீ இதை செய்யின்னு சொல்கிறான். இவங்க அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே செய்கிறாங்க. சரியா? இதில் மக்கள் நாம் வந்து சிக்கிக்கிட்டு இதில் வந்து இப்போ ஆன்மீகம் பேசுகிறதா மதத்தை பற்றி பேசுகிறதா அப்படின்னு யோசித்தா நான் வருங்காலத்தில் எப்படிடா உழைக்கிறதுன்னு இடத்துக்கு வந்து இப்போ நினைக்கலாம். இப்போ மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? மற்ற வெளியில மாநிலத்தை விட தமிழ்நாடு ராஜபோகத்தில் தான் இருக்குது. அதே இருக்கிறதுனால தான் இப்போ அவன் பூரா இங்கே படையெடுக்கான். இப்போ நீ இப்போவே கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 1.5 கோடி பேர் அவங்களே வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இன்னொரு 4 கோடி பேருக்குள்ள வந்துட்டா இருக்கிற இடமெல்லாம் ஆக்கிரமிப்பு ஆயிரும் இல்லையா? ஆமாய்யா, உண்மைதான். புரியுதா நான் சொல்றது? அப்போ அந்த மாதிரி வந்துடும். அந்த போது என்ன ஆகும்? அதுக்கு காரணமும் நம்ம மக்கள் தான். ஒரு கம்பெனி இருக்குன்னா உழைப்பு ஒழுங்காக செய்கிறது இல்லை, வேலையை ஒழுங்காக பண்ணுறது இல்லை. 4 நாளைக்கு போனால் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு 6 நாளைக்கு குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. அதானே நடக்குது. அப்படிதான் இருக்கு. அப்போ தொழில் வச்சு பார்க்குறவங்க என்ன, இது எனக்குடா இவங்களை போட்டு மல்லு கட்டிட்டு கூப்பிட்றா வட மாநிலத்திலேருந்து சொல்லி அவன் கூப்பிட்டு அவன் தொழிலை பார்க்குறான். இவனை விட அவனுக்கு பாதி சம்பளம் தான் கொடுக்குறான். இப்படி அவனுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கி கொடுத்து தங்குறதுக்கு இடமும் கொடுத்து சம்பளமுமே பாதிக்குள்ளே தான் வருது. இது எல்லாம் சேர்த்து பாதி சம்பளத்துக்குள்ளே தான் வருது. அப்போ நம்ம சாப்பாட்டு கஷ்டப்படுவோம் மாட்டோமா, சாப்பிடுவோமா? கஷ்டப்பட தான் செய்வோம் சார். அதான் வேலை உழைப்பு எல்லாம் போயிடும்ல, எதுவுமே இருக்காது. போயிடுச்சு. இப்போவே வந்து அது சொல்கிற ஓரளவுக்கு தாண்டிடுச்சு, 40 வருஷத்தை தாண்டிடுச்சு. ஒரு கம்பெனிலே ஒரு 80 பேர் 90 பேர் அசாம் பசங்க இருக்காங்கன்னா அப்போ தாண்டிடுச்சு தான். இப்போ இங்கே இப்போ நம்ம இதை சுற்றி இங்கே கணக்கு எடுத்தினாலே இங்கேயே ஒரு 1000 பேர் இருப்பாங்க ஹிந்திக்காரங்க இல்லையா? அப்போ இது மாதிரி இந்த தொழில் பேட்டைகள் எவ்வளவு இருக்கு? உண்மைதான்யா. நமக்கு நாகர்கோவில் போயிட்டு வந்த வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். சர்வேர்லேருந்து டேபிள் துடைக்கிறதுலேருந்து அதுக்கு சூப்பரேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஹிந்திக்காரங்கம்மா. அதில் அத்தி ஊற்றுறது மாதிரி ஒரே ஒரு பொண்ணு மாத்திரம் தமிழ்கார பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு எங்கே தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து வேலைக்கு வந்துருச்சு. எவ்வளோப்பா சம்பளம் கொடுக்குறாங்கன்னா 26,000 ரூபா கொடுக்குறாங்க. புரியுதானே உங்களுக்கு? மீதியெல்லாம் யாரா எல்லாமே ஹிந்திக்காரங்களா? அப்படி ஒரு 100 பேர் இருப்பாங்க அந்த ஹோட்டலில் வேலைக்கு. 100 பேரில் 10 பேர் வேணால் தமிழ்காரங்க இருந்திருப்பாங்க. ஏன்னா 90 பேர் ஹிந்திக்காரங்க. அப்போ ஒரு ஹோட்டல்லேயே அவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்கன்னா மற்றதெல்லாம் பாரு. உண்மைதான். கல் பதிக்கிறது எல்லா இதுலேயுமே அவங்க தான் இருக்காங்க. இதில் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ஆபத்தான சூழ்நிலையில் உருவாக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே காரணம், மது போதைக்கு எல்லாத்துக்கும் அடிமையாக்குனது ஒன்று. மது போதைங்கும் போது கஞ்சாவும் அதுலேயே சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோ.